ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்ஷயா ட்ரா வந்து 678. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் வந்து 994. இதில் வந்து டபுள்ஸில் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. ஏபி போர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா 9 தான், சி போர்டில் 4 பாஸ் ஆகிடுது. இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். 3, 2, 7, 4 இந்த நம்பர் தான் அடுத்தடுத்த 4 ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகிருக்கும். 326, 074 அடுத்தீங்க 427, அதுக்கு அடுத்த நாள் 838, அதுக்கு அடுத்த நாள் 248, 245, அதுக்கு அடுத்த நாள் 139, அதுக்கு அடுத்த நாள் வந்து 729, 907, அதுக்கு அடுத்த நாள் 163, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 994, 3, 2, 7, 4 இங்கே வந்து 4, 2, 7, 3 இங்கேயுமே வந்து 2, 4, 3, 7. இப்போ நேற்றைய நம்பர், அதுக்கு முன்னாள் நம்பர், அதுக்கு முன்னாள் நம்பரில் சி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 7, 3, 4ன்னு இருக்குது. இல்லாத நம்பர் வந்து 2 மட்டும்தான். அதனால் 2 வந்து இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்ட்லேயே எடுத்தார். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிற ஒரு நம்பர் தான். இந்த மந்த்து சார்ட் ஃபுல்லாகவே நீங்கள் நவம்பர் மந்த் சார்ட்டில் பார்க்குறீங்கன்னா இந்த 4 நம்பர் தான் அடுத்தடுத்த 4 ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகிருக்கும். 3, 2, 7, 4 ஓகேவா. 3, 2, 7, 4, 4, 2, 7, 3, 2, 4, 3, 7. இப்போ 7, 3, 4 நம்பர் இருக்குது. இல்லாத நம்பர் 2, அதனால் 2 மட்டும்தான் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே சார்ட் இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இந்த ஃபஸ்ட்டு 2 மெத்தடுமே வந்து நவம்பர் மந்த் சார்ட் தான். இப்போ இங்கே நம்பர் 146, அதுக்கு அடுத்த நாள் வந்து 782, அதுக்கு அடுத்த நாள் 165, இங்கே 165, அதுக்கு அடுத்த நாள் 322, அதுக்கு அடுத்த நாள் 074. இப்போ அடுத்து இங்கே 139, அதுக்கு அடுத்த நாள் 729, அதுக்கு அடுத்து 485, இங்கே 163, அதுக்கு அடுத்த நாள் 994. அதாவது நேற்றைய நம்பர். இப்போ இன்றைக்கான நம்பர் பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்பர் ஸ்டார்டிங் நம்பர் 1 நம்பர் இருந்தால் அதுக்கடுத்து 3வது நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 7, 5 இல்லை ஏதாவது இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடும். இப்போ இங்கே 1 இருக்கும்போது இங்கே 3வது நாளில் 5, இங்கே 1னா இங்கே 3வது நாளில் 7, இங்கே 1னா இங்கே 3வது நாளில் 5. இப்போ நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் ஸ்டார்டிங் நம்பர் 1 தான். அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 7 இல்லைனா 5 பாஸ் ஆகலாம். இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்தார். இப்போ 1, 7, 5, 3 இந்த 4 நம்பர் தான் அடுத்தடுத்த 4 ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். 1 நம்பர் ஸ்டார்ட் ஆகியிருந்தா. இப்போ இங்கே வந்து 1, 7, 5, 1, 5, 3, 7, 1, 3, 7, 5. இப்போ இங்கே வந்து 1, 3 நம்பர் இருக்குது. நேற்றைய நம்பர் பார்க்க வேணாம். இப்போ இன்றைக்கான நம்பருக்கு 7, 5 ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே ஏ போர்ட்லேயே எடுத்துருவேன். அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து 2024 சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். இப்போ நேற்றைய காருண்யா நம்பர் வந்து 994. இப்போ இந்த சைடில் காருண்யா நம்பர் எழுதியிருப்பேன், இங்கே வந்து அக்ஷயா நம்பர். காருண்யா ரிசல்ட்டில் ஏபி போர்டில் டபுள்ஸில் பாஸ் ஆகிருந்தது நம்பர். இப்போ இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டே இந்த 2 செட்டு ரிசல்ட்டு தான். 775, 447. இப்போ இங்கே 775ன்னு காருண்யா நம்பர் பாஸ் ஆகும்போதே அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆன அக்ஷயா நம்பர் 135, 447ன்னு பாஸ் ஆகும்போதே காருண்யா நம்பர், அதுக்கு அடுத்த நாள் அக்ஷயா நம்பர் 463, இப்போ 994. இப்போ இங்கே 7, 7, 5 இந்த நம்பர் 7, 5 இந்த 2 நம்பர்லேருந்தே 5 மட்டும் அதுக்கு அடுத்த நாள் அக்ஷயா ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே 4, 4, 7னா 4 மட்டும் அதுக்கு அடுத்த நாள் அக்ஷயா ரிசல்ட்டில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ 9, 9, 4 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ரிப்பீட் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே பி போர்ட்லேயே எடுத்துறேன். 9 இல்லைனா 4. இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வருஷத்து சார்ட்டு காருண்யா சார்ட்டு அக்ஷயா சார்ட் பார்க்குறீங்கன்னா காருண்யா ரிசல்ட்டில் ஏபி போர்டில் டபுள்ஸில் நம்பர் ஒரே நம்பர் 2 தடவை பாஸ் ஆகிருந்ததுன்னா இப்போ அங்கே இருக்கிற ஏபிசி போர்ட்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாள் அக்ஷயாவில் பாஸ் ஆகிடும். 7, 7, 5 7, 5னா 5, 4, 4, 7 4, 7னா 4 பாஸ் ஆகிருக்கும். இப்போ 9, 9, 4 அப்போது 9 இல்லைனா 4 ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகலாம். இந்த 2 நம்பருமே பி போர்ட்லேயே எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7, 5, பி போர்டில் 9, 4, சி போர்டில் 2. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 792, 742, 592, 542. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 79, 74, 59, 54, பிசி வந்து 92, 42, ஏசி பார்த்தீங்கன்னா 72, 52. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த நவம்பர் மந்த் சார்ட்டு அதுக்கடுத்து
இந்த ஒரே ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது காரண்யா சார்ட்டு, அதுக்கடுத்து அக்ஷயா சார்ட். இதை மட்டும் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ போர்டில் 7 5, பி போர்டில் 9 4, சி போர்டில் 2. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 792, 742, 592, 542. ஏபி பிசி ஏசியில் வந்து ஏபி 79 74, 59 54. பிசி வந்து 92 42. ஏசி பார்த்தீங்கன்னா 72 52. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.